மிதுன புனர்பூசமாக இருந்தால், நான் சொல்றதுல எனக்கும் ஏதாவது ஆதாயம் இருக்கா? அப்படின்றது மாரியான அவர்களுடைய ஒரு ஆளுமை இருக்கும். உடனே வந்து தப்பு, ரைட்லாம் கமெண்ட்ல போடாதீங்க. இது கிரகத்தோட இயல்பு. இது வந்து இந்த ராசியோட இயல்பு, நட்சத்திரத்தோட இயல்பு. இது இப்படிதான் இருக்கும். இந்த மாரியான தன்மை உங்களுக்கு தெரியாமயே உங்களுக்கு வந்து இயங்கிக்கிட்டே இருக்கும். நீங்க வந்து அது சுயநலம் இல்லன்னு சொன்னா கூட, ஏதோ ஒரு இடத்துல லைட்டா சுயநலத்த எட்டி பாக்க அவங்க வந்து குரு வந்து அங்க தூண்டுவார். இல்ல புதன் வந்து தூண்ட ஆரம்பிச்சுருவார். சரியா? நெறைய மேதாவிகள், நெறைய நடன மாந்தர்கள், நெறைய அறிவாளிகள், உட்கார்ந்த இடத்துலருந்து வீட்ல இருந்து வேலை செய்யக்கூடிய ஆட்கள், அ பயங்கரமான கிளீனிங் ஃபோபியா அப்படி சொல்லலாமா? எப்போ பார்த்தாலும் நீட்டா இருக்கணும், எப்போ பார்த்தாலும் டீசென்ட்டா இருக்கணும், பிரசன்டபிளா இருக்கணும். ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி போடுற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஜீன்ஸ் பேண்ட்ட கூட அயர்ன் பண்ணுவாங்கன்னா பாருங்களேன். அந்த மாரியான ஆட்கள்லாம் புனர்பூசம், மிதுன புனர்பூசத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். பயங்கரமான மூலக்காரங்க. ஆனா, அவங்க மூளைக்கு தகுந்த மாரியான ஆட்கள் அமைகிறார்கள் என்றால் இல்லை. எதுல அவங்க கவனமா இருக்கணும்னா, பழகுற ஆட்களிடம் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கவனமா இருக்கணும். அதுவும் இந்த எஸ்பெஷலி இந்த சனியுடைய ஆட்கள்னு சொல்லக்கூடிய பூசம் ஆட்கள் கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஆளாக இந்த புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்து என்ன மேடம் அதுதான் அடுத்து சம்பத்து தரேன் அவ்வளோ குடுக்கும், இவ்வளோ குடுக்கும்னு அந்த நட்சத்திரம் உங்களுக்கு குடுக்கும். ஆனா, அந்த நட்சத்திர ஆட்கள் அப்படின்றவங்க உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஆட்களாகத்தான் இருக்கிறார்கள்.